சார் வணக்கம் சார். வணக்கம் சார், திடீர்னு கருத்து கணிப்பு வந்தது, அதிமுக என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா திமுக ஜெயிக்குன்னு இருந்தாங்க, அப்புறம் தபாக ஜெயிக்குன்னு இருந்தாங்க. என்ன சார் இந்த கருத்து கணிப்பு? சரி, இது வந்து லேட்டஸ்டான ஒரு கருத்து கணிப்பு வந்ததுன்னா, பீகாரை தலைமையகமாக கொண்டு ஒரு இயக்கம் வந்து மேட்ரிக்ஸ் என்கிற கருத்து கணிப்பு அந்த ஒரு நிறுவனம் வந்து பண்ணது. நிறைய இடங்களில் அவர்களுடைய கருத்து கணிப்புகள் 100% துல்லியமாக இருக்கும். மற்ற கருத்து கணிப்புகள் நடக்கின்ற நிறுவனங்களுக்கும் இவர்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள். ஏன்னா இவங்ககிட்ட களப்பணியாக போவாங்க, ஃபோனில் கேட்டு ஒரு 10 பேர் பேக்கெட் சாம்பிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஒரு 100 பேர் கிட்ட கேட்பாங்க, அதை வந்து எடுப்பாங்க. ஆனால் இந்த இது அப்படி இல்லை, த்ரூஅவுட் அந்த தொகுதி முழுக்கம் போவாங்க, எல்லாரையும் கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் அவர்கள் சொன்னதெல்லாம் வந்து லாஸ்ட் டைம் பிஜேபி வந்து வராதுன்னு சொன்னாங்க, பிஜேபியும் நிதிஷும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி பீகார் நிலைப்பாடு இருந்தது. ஆனால் இந்த மேட்ரிக்ஸ் மட்டும்தான் சொன்னாங்க, இல்லை அவங்க இந்தியா கூட்டணி தரப்பு வந்து தோல்வி அடையும், இவங்க தான் திரும்பவும் ஆட்சியை கைப்பற்றுவாங்கன்னு ஒரு கருத்து கணிப்பை சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து பெரிய அதிர்ச்சியாக எல்லாரும் வியப்பாகவும் பார்த்தது, இவங்க போய் சொல்கிறாங்க. ஆனால் நடந்தது, அவர்கள் சொன்னது உண்மையாச்சு. நிதிஷ் கூட்டணியும் பாஜகவும் ஆட்சியை பிடித்தார்கள். அதே மேட்ரிக்ஸ் தான் இங்கே தமிழகத்திலும் நிறைய பரவி இருக்குது. நம்ம தேர்தல் பணிகள் பார்க்கும்போது கூட நிறைய அந்த ஆளுங்கள்லாம் நம்ம பார்த்தோம், எடுக்கிறாங்க அவங்கெல்லாம். ஸோ அதன் அடிப்படையில் இப்போ ஒரு தகவல் அது சொல்லப்பட்டது. அந்த தகவல் வந்து எடப்பாடி தான் வந்து அடுத்த ஆட்சியை கைப்பற்றும் ஒரு அமைப்பில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. திமுகவுக்கு அடுத்த நிலைப்பாடாக இருக்கிறது. அதே மாதிரி இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவை பற்றி ரொம்ப பேர் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க எடுத்த அந்த கருத்து கணிப்பினுடைய அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. கரெக்டாக எந்தெந்த கட்சிகள் ஏன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய பேசியிருக்கோம். எவையார் திமுகவுக்கு ஓட்டு போடுவான், இப்போ கரண்ட் பில்லையும் சொத்து வரி பால் வரியெல்லாம் பார்த்தவன் எப்படி அவன் போடுவான், கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பான்னு தான் நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் அந்த மேட்ரிக்ஸ் நிறுவனம் வந்து வெளியிட்டு உள்ளது. அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அவர்கள் அதாவது அடுத்து பழனிசாமி அவர்கள் இப்போ இந்த முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பது என்பதை நான் அறிகிறேன். சார், இப்போது அதிமுக அவ்வளோ நம்பிக்கையில் தான் இருக்காங்க, மீண்டும் நம்ம ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது மாதிரியான இந்த கருத்து கணிப்புகள்லாம் எப்படி சார் பார்க்குறேங்க? இவங்களை மட்டும் நம்பர் 3ல் தள்ளிடுறாங்க, அதாவது அதிமுக மட்டும் நம்பர் 3ல் தள்ளிடுறாங்க. இந்த கருத்து கணிப்புகளை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? கருத்து கணிப்புகள்லாம் முழுக்க ஒரு கட்சியினுடைய பின்னணியில் தான் செயல்படுறாங்க. அந்த கருத்து கணிப்புகள் நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த கருத்து கணிப்புகளை வச்சு அவங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதனால ஒரு இதுதான். ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஜெயலலிதா அவர்களும் அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் அதுக்கு முன்னாடியே அவர்கள் நம்பிக்கையான ஒரு சில அதிகாரிகள் இருந்தால், உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாமே இதுவானவங்க தான், ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க தான். அவங்க பேச்சதை கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஜெயலலிதா இருக்கும்போது தான் அப்போ அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் தான் விஜயகாந்தை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஆனால் உண்மையில் நிலைமை என்னன்னா, ஜெயலலிதா தனியாக நின்றாகவே ஜெயிச்சு இருப்பார். அப்போது விஜயகாந்தை கொண்டு போய் இவங்க வெத்தலைபாக்கு கொடுத்து அழைக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, அவர் எதிர்கட்சி தலைவராகிறார். ஆனால் இதனுடைய தப்பு அப்படின்னு ஜெயலலிதா உணர்ந்து எப்போதுன்னா பின்னாடி தான் பார்க்குறாங்க. அந்த வாக்கு வங்கிகள் எப்படி இருக்குது, விஜயகாந்துக்கு எப்படி வந்து பார்த்தா கிளீன் லீடில் ஜெயலலிதா இருந்தது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி சூழ்நிலை தான் இந்த என்டிஏ கூட்டணி கிளீன் லீடில் இருக்குது. எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தினமும் ஏற்படுகின்ற பாலியல் வன்முறை, நம்ம குழந்தை பள்ளிக்கூடம் போச்சு வருமா, கற்போடு வருமா, இல்லை எங்கேயாவது சார் கூட போயிடுமா, இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ அது மாதிரி எப்படி ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக திக் பண்ணுவாங்க. இப்போ 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு வாக்கு கிடைக்கும் அப்படின்னு இவங்க பணத்தை கொடுத்தா நினைக்கிறேன். இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. இந்த பணம் எப்படி வருகிறது? இப்போ 10 லட்சம் கோடி 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் மக்களிடம் சேர்ந்து விட்டது. நீ ஏன் சும்மா கொடுப்ப, எதுக்காக நீ கொடுப்ப, ஸோ நீ கொள்ளையடிக்க போகிற அப்படின்ற ஒரு திங்கிங் கெப்பாசிட்டியில் இன்றைக்கி வாக்காளர்கள் வந்துட்டாங்க. அதனால எனக்கு பார்த்த உடனே இவர் வந்து நம்ம எடப்பாடிக்கு க்ளீன் லீடாக இருப்பது நான் பல இதில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதை நான் திரும்ப வலியுறுத்துகிறேன். அதிமுகவுடைய தலைமையில் கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் ஆவார் நம்ம எடப்பாடி. அது என்டிஏ கூட்டணி தான் வந்து தமிழகத்தை கைப்பற்றும் என்பது மாற்று கருத்தே இல்லை. சார், கிட்டத்தட்ட 124 இடம் வந்து அதிமுக பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கும் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா, இல்லை 124 பிடிச்சாலே ஓகே அப்படின்ற மாதிரி? என்னுடைய கருத்து கணிப்பு 167 சீட்டுகளே
இந்த அதிமுக கூட்டணி கைப்பற்றுது 167 சீட்டுகளை கைப்பற்றும். இப்போ இவங்க 124 சொல்றதே இல்லை, அதுக்கு விட அதிகமாக இருக்கும். காரணம் இந்த கருத்து கணிப்புகள் நடத்துகிற எல்லாமே பின்னாடி இருக்கா. இப்போ மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த இந்த மாதிரி காசு வாங்கி சொல்கிறவங்க கிடையாது, இந்த பீகாரில் வந்தவன். பட் இங்கே தமிழகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே காசு அடிப்படையாக கொண்டு தான் எந்த கட்சி வேணுமோ அது சொன்னாங்க. நம்மளே போன இதில் இன்டர்வியூலாம் காரி காரி துப்பி இருக்கோம், என்னடா இதெல்லாம் ஒரு கருத்து கணிப்பா அப்படின்னு. ஸோ அதனால் கிளியர் நீட்டில் இருக்குது. அதிமுககாரன் எதுக்குமே பயப்பட வேண்டாம், ஏன்னா அவங்க வந்து முன்னணியில் இருக்காங்க, அவங்க ஆட்சியை கைப்பற்றுவார்கள். அதே மாதிரி மக்களுக்கு நிறைய இந்த திமுக பண்ண விஷயங்கள்லாம் பண்ணாமல் நல்லதாக அவங்க வந்து ஒரு மூச்சு விடும்படி ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வருவார்கள் என்பதில் மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புரிதல் உண்டாக்கி இருக்குது. சார், பல கருத்து கணிப்பு அதிமுக முன்னிலையில் இருந்தாலுமே அந்த நெகட்டிவ் செட்டப்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, இதில் வந்து நெகட்டிவ்னு ஒன்றுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடியே இந்த ஊழல் அது இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கம்பேர் பண்ணுற மாதிரி நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ இன்றைக்கி இந்த பிஜேபி அரசாங்கம் ஒரு தேசிய அளவில் நேஷ்னல் இஷ்யூஸ்லாம் கொண்டு வந்துச்சு. கேஸ் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஃபோன் பண்ணுறாரு மோடி, நேராக போய் அந்த 4 கப்பலை விடுறான். இன்றைக்கி அந்த பிரச்சனை தீர்ந்தது. அதை விட என்னென்னா அன்றைக்கி திருச்சியில் வந்து பேசுகிறாரு. அன்றைக்கி நைட்டு வந்து பேசின்னு இருக்காரு. பேசிட்டு மறுநாள், அதாவது அன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு போய் 10 மணிக்கு போயிருப்பார் டெல்லிக்கு. உடனே அன்றைக்கி நைட்டே போய் 12 மணிக்கு இன்றைக்கி அரபு உலக தலைவர்கள்லாம் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் எப்படின்னா ஒரு பெரிய சக்தியாக பிஜேபி வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதனுடைய இப்போ 1-2 அங்கே 2-3 பிரச்சனைகள் இருந்தாலும் இது நேஷனல் இஷ்யூவாக பேசுவாங்க. இப்போ மோடி எப்படி பண்ணார், என்ன செய்தார் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நேஷனல் இஷ்யூ வந்து கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு பெரிய ஆதாயமாக அமையும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம சிந்தூர் ஆப்ரேஷனில் இந்தியா எந்த அளவுக்கு பண்ணுச்சு அப்படின்லாம் வந்து ஒன்றும் பேசவே இல்லை. அந்த பிஜேபி காரணங்கள் அதெல்லாம் தெரியாது, இது மாதிரி தெரியாது. ஆனால் இந்த எலெக்ஷன் எல்லாம் பேசப்படும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதிமுக வந்து கண்டிப்பாக அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. சார், இப்போது பல பேர் இப்போ சொன்ன மாதிரி வதந்திகள் வந்து பார்த்தோன்னா எடப்பாடி ஜெயிச்சார் அப்படின்னா, அதாவது பிஜேபி தான் வந்து அவங்க ஆளும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த நெகட்டிவ் செட்டப்லாம் வந்து பண்ணுறாங்க. இது வந்து ஓட்டு பாதிப்பு இதில் அதிமுகவுக்கு இது எடுபடுமா சார்? இது தமிழகத்தில் எப்பவுமே அந்த மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறதும் இந்த மாநிலத்தில் இருக்கிறதும் 2 பேரும் கூட்டணியே இப்போ இல்லை 60 வருஷமாக நடக்குது. அதனால் மக்களை நீங்கள் திசை திருப்பவே முடியாது. பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி வந்து பழைய கதையாகி விட்டது. இன்றைக்கி பிஜேபி அதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு மதவாத சக்தி அப்படின்னு ஒரு இதுவை கொண்டு போனாங்க. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி வந்து தேச நலனில் இன்றைக்கி போகுது அந்த பிஜேபி கட்சி. அப்புறம் ஒரு பெரிய தேச நலன் இன்றைக்கி பாருங்கள், அமெரிக்கா ரஷ்யா 2 இடங்கள்லையும் இருக்கிறத ஒரு பேலன்ஸ் பண்ணி ஒரு கத்தி மேல் நடக்கிற ஒரு கலையை இன்றைக்கி மோடி செய்து கொண்டிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு உலக தலைவராக இன்றைக்கி வலம் வந்து கொண்டிருப்பவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி கேட்குற எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்கிறார். ஸோ இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஒரு அரசியல் பின்னணி இருக்க போய் தானே மோடி சொல்கிறார். மோடி ஃபோன் பண்ணி 10 நாட்டு தலைவர்களிடம் பேச முடியுது ராத்திரியாக. ஒரே ஃபோனில் வந்து 3 கப்பல்களை அந்த ஈரான்லேருந்து வரவேற்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளுமை உள்ள உலக ஆளுமை உள்ள தலைவர் எடப்பாடி கேட்கறத காது கொடுத்து கேட்கிறார். ஸோ இதெல்லாம் என்னன்னா ஒரு வலிமை மிக்க தலைவனாக இன்னைக்கு எடப்பாடி வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். சார், இன்னும் தேர்தலுக்கு ஒரு 38 நாட்களே இருக்குது. இப்போ அதிமுக ஆட்சி அமைன்னு சொல்லிட்டு பல கருத்து கணிப்புகள் வந்தாலும் இனிமே வரும் கருத்து கணிப்புலாம் மக்கள் எப்படி சார் பார்க்கணும்? எல்லாத்தையும் தள்ளிட்டாங்க. இனிமே கருத்து கணிப்பு என்ன எடுத்தாலும் கண்டிப்பாக திமுகவுக்கு கண்டிப்பாக இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலே இப்போ எல்லாமே பேசுகிறாங்க, என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வருவாரா இல்லையான்னு ஒரு பெரிய பேச்சு நடக்குது. இப்போ நாளைக்கு வராமல் கூட போகலாம், நோ ப்ராப்ளம். பட் ஆனால் அவர் முன்னிலை எடுத்த அந்த என்னன்னா தீய சக்தி திமுக அப்படின்ற ஒரு பெரிய இதுவே மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. ஸோ இப்போ நீங்கள் விஜய் தனித்து போட்டி எடுத்தாலும் அவர் வாங்க போகிற வாக்கு வங்கிகள், அவர் கெடுக்க போகிற வாக்கு வங்கிகள் எல்லாமே திமுகவோட தான், அதிமுக கிடையாது. அதிமுக ஊழல்னு சொன்னார், ஆனால் அதை உள்ளுக்குள்ளே போய் எதுவுமே ஜாஸ்தி விமர்சிக்கவோ இல்லை அவருக்கு தெரியாமல் போன விஷயங்கள் இருக்குது. அது தமிழ்நாட்டில் ஊழல் என்பதே ஆமாம் என்ன தேன் எடுத்தவன் புறங்கை நக்குவான் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. எனக்கு தெரிந்து இந்த ஊழலை பற்றியும் இந்த ஊழல்னால இந்த பொருளாதாரம் எவ்வளவு பாதிக்கப்படும் என்பதை தெரிந்த மக்கள் 32% மக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 68-70 தான் இருக்கும். ஆனால் அந்த 32% தெரிஞ்சு பட்ச உண்மை தெரிந்தவர்களா அவன் ஓட்டு போடுறதே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இந்த ஊழல் என்பது எடுபடாத ஒரு வாக்கியம் இதுவாயிடுச்சு. திமுகவினுடைய வாக்கு வங்கி கண்டிப்பாக தனியாக நின்னாலும் எது போனாலும் விஜய் வந்து இது பண்ணுவார்.
ஸோ மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பாக ஒரு வெற்றி வீரர் தான் நம்ம எடப்பாடி என்பது என்னுடைய கருத்து கணிப்பினுடைய முடிவு. நன்றிங்க சார். நன்றி.